ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு என்ன புது vlog பார்த்தீங்கன்னா நம்ம 48 நாள் விரதம் முடிஞ்சிருச்சு, தைப்பூச விரதம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்லும் சொல்லியிருப்பேன். நம்மளுடைய 48 நாள் தைப்பூசம் அன்னைக்கே முடியல, அதுக்கு அடுத்த 6 நாட்கள் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, எதுக்காகன்னு சொல்லியும் நான் அதுலேயும் சொல்லியிருக்கேன். இதுலேயும் புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் சொல்கிறேங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காகவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 48 நாட்கள் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணதால் டிசம்பர் 25 நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் வரும் இல்லையா, 48 நாட்கள் லேடிஸ் கண்டினியூவாக பண்ண முடியாதுன்றதுனால 21 நாட்கள், இந்த 11 நாட்கள், அப்புறம் கடைசி அந்த தைப்பூசம் அன்னைக்கு, அப்புறம் 6 நாட்கள் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. நான் 48 நாட்கள் செய்யலான்னு சொல்லி தான் நான் திடீர்னு தான் அந்த முடிவு எடுத்ததால் என்னால் இந்த கடைசியாக தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 6 நாட்கள் நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. இது முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் யாராவது பண்ணணும், 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. தைப்பூசம் அன்னைக்கு என்னைக்கு வருதோ இந்த வருடத்தில், அதுக்கு முன்னாடியே உங்கள் பீரியட்ஸ் கணக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த நாட்களுக்கும் சேர்த்து முன்னாடியே நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் அன்னைக்கு 48 நாட்கள் கம்ப்ளீட் ஆகிடுங்க. அதுக்காக தான் இதை பதிவு நான் சொல்லலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே பிளான் பண்ணாததால் நான் தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் இதை கண்டினியூ பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி February 17 மண்டே திங்கக்கிழமை 48 நாட்கள் முடிஞ்சது. மறுநாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி தேய்பிறை வந்ததால் நம்ம அந்த ஒரு நாளையோ கண்டினியூ பண்ணியிருந்தோங்க விரதத்தை. அன்னைக்குமே காலையிலே விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் நம்ம வெத்தலை தீபம் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதே இந்த 2வது வாரமோ நம்ம போடுற மாதிரி வந்திருந்தது. தேய்பிறை சஷ்டி விரதத்துக்காக நான் வேண்டி நம்ம கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரணுன்றதுக்கு தான் நம்ம தேய்பிறை விரதம்லாம் நம்ம விளக்கேற்றி நம்ம வழிபடுறது. அதுக்காக நான் வீட்டிலேயே நம்ம செஞ்சிருந்தோங்க. ஆனால் தேய்பிறை விரதம் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விளக்கேற்றி நிறைய பேர் கோயிலில் போயிட்டும் விளக்கேற்றி வழிபடுவாங்க. நம்ம ஆல்ரெடி 48 நாள் செஞ்சிருந்ததால வீட்டிலேயே செஞ்சிருந்தேன். இது பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதமும் அதாவது தேய்பிறை சஷ்டி விரதமும் இந்த மாதிரி செய்யலாங்க. வீட்டில் சிம்பிளாகவே செய்யலாம். என்னால் முடிஞ்சது நான் இதுதான் பண்ணியிருந்தேன். காலையில் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டுட்டு இந்த ரூமை நம்ம பன்னீரை நல்லா தெளிச்சுட்டு அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த மனை எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நம்ம பூ அலங்காரம் எல்லாமே வச்சு வெத்தலை தீபம் எல்லாம் போட்டு நெய் விளக்கு தாங்க நான் ஏற்றிருந்தேன். நெய் விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு முதல்ல வாசலில் விளக்கு ஏற்றிட்டு நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இங்கே படிக்கல. ஏன்னா வீட்டில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம 10:30 ஆயிடுச்சு. இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் எல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த பூஜை வேலைலாம் கடகடன்னு செஞ்சுட்டு அப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு தான் நம்ம அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கோயிலில் நம்ம விரதமும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சொன்னோம் இல்லையா, எப்போவுமே வழக்கமாக போகிற கோயில் தான். நம்ம திருப்போரூர் அந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பசங்கள்லாம் ஸ்கூல் போயாச்சு. நம்ம 2 பேர் போகலான்னு சொல்லிட்டு பிளான்
பண்ணா அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அங்க போறதுல வந்து ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி கிளம்பி போயாச்சுங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது. நான் இந்த விளாக்லயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். எவ்வளவு கூட்டம் வந்திருந்ததுங்க. நாங்க அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு மதியமா போயிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல, அன்னைக்கு கூட வந்து நான் இந்த கூட்டத்துல வந்து பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறமா நிறைய கூட்டம், காலையில எல்லாம் நிறைய கூட்டம். ஆனா நான் மதியமே போனதால நேரா போயிட்டு உள்ள சன்னதிக்குள்ளேயே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்து ரொம்ப ரஷ்ஷாவே இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க வந்து மாலை வாங்கிட்டு போயிருந்தோம், தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சாமிக்கு கிட்ட கருவறைக்குள்ள வரைக்கும் உள்ள விடுவாங்க. எப்பவுமே நம்ம வந்து அந்த மாதிரிதான் போய் பாக்குறது. ஏன்னா தேங்காய் அங்கதான் உடைக்கிறது எல்லாமே சொல்லி நம்ம அங்க உடைச்சிட்டு, ஏன்னா எந்த விசேஷம் வந்தாலுமே வந்து நம்மளால முடிஞ்சது வந்து பாலாபிஷேகம் ஆகட்டும் ஏதாவது ஒரு இது வந்து நம்ம செய்வோம். ஆனா வந்து இந்த முறை வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்க. ஆனா பிளான் பண்ணியிருந்தேன். முன்னாடியே வேற கேட்டோம் இருந்தேன் நானு, இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு இந்த மாதிரி அரிசி கொடுக்கலாம், இல்ல சர்க்கரை கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கேட்டு இருந்தோம். அவங்க கிட்ட கேட்டப்போ லிஸ்ட் எடுத்தே கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டுங்க. எல்லாமே பருப்புல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 125 கிலோ 200 கிலோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுருந்துச்சு. ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யலாம், அரிசியாவது ஒரு மூட்டையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படிலாம் நினைச்சிருந்தோங்க. ஏன் வந்து எங்களால வாங்கி கொடுக்க முடியலன்னா வந்து அப்போ வந்து ரொம்பவே பினான்சியல் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே நெருக்கடியா இருந்துச்சு. அதனாலதான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கடனா ஒண்ணு வாங்கியிருந்தோம். அது திரும்ப ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்து ரொம்பவே அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவே மென்டல் டார்ச்சராகவும் வேற எதையுமே பத்தி நம்ம யோசிக்காத அளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா ஆயிடுச்சுங்க. அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் பதிவிலே வந்து என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாகவுமே அந்த பிளாக்ல கொடுத்துருப்பேன். மறக்காம பாருங்க என்ன ஏதுன்றத. அதனாலதான் வந்து நான் திரும்ப திரும்ப அந்த பதிவை வந்து நான் ஞாபகப்படுத்தி என்னையுமே வந்து கஷ்டப்படுத்த விரும்பல, உங்களையும் பாக்குறவங்களையும் போர் அடிக்க விரும்பலைங்க. அதனாலதான் வந்து நான் சிம்பிளா முடிச்சுட்டேன். பார்க்காதவங்க அந்த விலாக பாருங்க, கண்டிப்பா புரியும். அதனால தாங்க ரொம்ப மன உளைச்சலாவே இருந்துச்சு எனக்கு. அந்த தைப்பூசம் வந்து முடியும் போது அந்த மன உளைச்சல இருந்தாலுமே வந்து இது நடந்தது எப்பவுமே வந்து எந்த பிரச்சனை நடந்தாலுமே நான் நினைக்கிற ஒரே விஷயம் இப்ப வரைக்குமே, எந்த ஒரு சின்ன காயம் என் உடம்புல நடந்தாலுமே பட்டாலுமே நடக்கிறதெல்லாம் வந்து நன்மைக்கு தான். இதனால நமக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்காம வந்து அது தடுத்து நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எப்பவுமே வந்து இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவா தான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி நடந்தது இப்போ எனக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இதையுமே நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். இதுல வந்து ஒரு நல்லது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து நான் இதை வந்து நினைச்சேங்க. அப்படிதான் நினைச்சு இந்த விஷயத்த கடந்து போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம், எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இதுவும் கடந்து போகும் இல்லையா? அதை கடந்து போயிட்டே தாங்க வரேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி மறக்கிற தன்மை நம்ம கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம மனதார வந்து ஏத்துக்கணும்ன்றத நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா வந்து அதை பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா மறக்கலைன்னா நம்மளால எந்த விஷயத்தையும் அடுத்தடுத்து நம்ம செய்ய முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடி நம்ம வந்து ரொம்ப பெருசா வரலனாலும் இருக்கிறத விட இன்னுமே நல்லபடியா வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக தான் நான் செய்யற ஒவ்வொரு பூஜையும் சரி, அடுத்தடுத்து வர்றதை எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பாருங்க. அந்த கோயில் என்ன நடந்ததுன்றத நான் சொல்லிடுறேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காலையிலே வந்து எப்பவுமே டியூஸ்டே அந்த மாதிரி வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள்ல வந்து சாமிக்குரிய பாடல்கள் எல்லாமே பாடி வழிபட்டு ஆரத்தி எல்லாமே 3 4 5 6 விளக்குகள் அந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து அந்த இதெல்லாம் வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது கரெக்டா நாங்க உள்ள போகும்போது எங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாரு. சாமி தெரியுது, எனக்கு வந்து சாமி தெரியல.
நான் வந்து அவர் பின்னாடி நிக்கிறேன். அப்புறம் வந்து ஐயர் சொல்றாரு, "மா உள்ள இடம் இருக்கு. நீங்க போய் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நான் உள்ள போய் நின்னேன். 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க லேடீஸு. சரின்னு அவங்க பக்கத்துல போய் நின்னேங்க. நான் போய் நிக்கிறதுக்கும் கரெக்ட்டா அந்த ஆரத்தி எல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த ஆரத்தி காட்டுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, நம்ம உடம்பே சிலிர்த்து போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. என்னோட விரதத்தை எல்லாத்தையுமே, என்னோட ஜெபத்தை எல்லாத்தையுமே வந்து கடவுள் ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு இதுதான் வந்து எனக்கு அந்த நேரத்துக்கு டக்குன்னு தோணுச்சுங்க. ஏன்னா நான் போய் நிக்கவும் எனக்கு வந்து அவருடைய தரிசனம் கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அங்க வெளியில நின்னும் பாக்குறாங்க. ஆனா என்ன வந்து அவரு சொல்லி நான் உள்ள போய் பார்த்த உடனே எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருந்துச்சுங்க. என் மனசுல பட்ட கவலைகள் எல்லாமே வந்து அப்படியே பனி போல கரைஞ்சு போச்சுங்க. அந்த விஷயத்த அது வந்து எனக்கு நடந்தது. ரொம்பவே வந்து சந்தோஷமாவே இருந்துச்சு. அந்த நாள் வந்து ரொம்ப அழகாவே போச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு என்ன வேண்டுதல் நடக்குதுன்றத வந்து எனக்கு இப்போவே நடக்கல. ஆனா வந்து கண்டிப்பா நடக்கும். ஆனா நாங்க வேண்டுதல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாங்க நடக்கும். அதனாலதான் வந்து நான் முழுசா நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுக்காக தனி பதிவே கொடுக்குறேங்க. இந்த 48 நாள் வந்து விரதம் இருக்கிறது சும்மா கிடையாது. இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. வீட்டுல நம்மளுக்கும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வராம வீட்டுல இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வேண்டுதல் தடைப்பட பாடுற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் நடக்காம இந்த விரதம் வந்து நல்லபடியாவே முடிஞ்சதுங்க. ரொம்ப மன நிறைவாவே முடிஞ்சது. என்ன நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்றத அவங்களுடைய மறுமுகமும் தெரிஞ்சதுங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஏமாற்றத்தோட இருந்துடக்கூடாது. ரொம்ப தெளிவாவே இருக்கணும்னு சொல்லிட்டு, சுற்றி இருக்கவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த விளாக்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாங்க. என்ன விளாக்ல கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப அன்னைக்கு ஈவினிங்காவும் வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க. அந்த நாள் ரொம்ப நல்லா போச்சுங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.